வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் என்று சில முக்கியமான தகவல்களையும், டிஎன்பிஎஸ்சி உடைய முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன வெளியாயிருக்கு அப்படின்ற பற்றியும் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலாக நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. குரூப் 4 தேர்வில் 135, 130, 125 இந்த மாதிரி 140, 145 இந்த மதிப்பெண்கள் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன்றதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. குரூப் 4 கட் ஆஃப் இவ்வளவு இருக்கா அப்படின்றது நீங்களே ஆச்சரியப்படுத்தலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சார்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பாக நாம் சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி நண்பர்களே உடனே பாருங்கள், உங்களுக்கு உண்டான ஒரு ஜாக்பாட்டான நியூஸ் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. 2600 காலி பணியிடங்கள் தேனி மாவட்ட அரசு துறையில் நிரப்பப்படவில்லை, கூடுதல் பணிச்சுமையால் அலுவலர்கள் பாதிப்பு. இப்படி ஒரு செய்தி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தேனி மாவட்டம் மட்டுமே கிடையாது, மற்ற மாவட்டங்கள்லையுமே பார்த்திங்கன்னா அலுவலக பணியாளர்கள் அதிக அளவு பேர் நிரப்பப்படாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்கள எல்லாமே நிரப்பப்படா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையான டிஎன்பிஎஸ்சியில் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒதுக்கப்படுவது கிடையாது. ஸோ இப்படி எந்த வேகன்சிஸுமே ப்ராப்பராக அந்த டைமு ஒதுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா அதிக அளவு வேகன்சிஸை வெளியிடணும். ஸோ கண்டிப்பாக அதிக அளவு வேகன்சிஸ் வெளியிட்டால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 உங்களால் பணிக்கு செல்ல முடியும். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குறித்து நமக்கு சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே வெளியாக இருக்குது. என்னன்றதை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உள்ள கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான கட் ஆஃப் தாங்க. மக்களே, நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல் கட் ஆஃப், இந்த லெவல் கட் ஆஃப் எல்லாம் கிடையாது. குரூப் 4 உடைய கட் ஆஃப் இதுதான். ஏன்னா நிறைய கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா என் கோச்சிங் சென்டர் தான் டாப்பில் வரணும், என் மக்கள் தான் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 130 எடுத்தவங்கள 180 ஆக்கி சொல்கிறாங்க. அது எல்லாமே உண்மை கிடையாது. ஸோ அதை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். இந்த ஆண்டு கட் ஆஃப் கம்மி தாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம், மாறுதலுக்கு உட்பட்டது. முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் தான் வருமா, இந்த கட் ஆஃப் தான் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனுடைய உண்மை என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். இது உங்களுடைய கருத்து கணிப்பில் மூலமாக உருவாக்கப்பட்ட கட் ஆஃப் தான். இது மாறுதலுக்கு உட்பட்டது 100%, ஓகேவா? ஸோ வாங்க இந்த கட் ஆஃப்குள்ளே போகலாம். ஜிடி கேட்டகரிக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 31%, விஓ கேட்டகரிக்கு 250, ஜூனியர் அசிஸ்டன்ட் 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, ஐபிஎஸ் 140, ஸ்னோ ஐபிஎஸ் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட்டோட வந்தால் 118ங்க. அடுத்து பிசி 25.5%, விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 140, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைபிஎஸ் 135, ஸ்டெனோ டைபிஎஸ் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டியூட்டோட வந்தால் 115ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை பார்க்கலாம். 3.5% உள்ளிட ஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓ பார்த்திங்கன்னா 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஎஸ் 130, ஸ்டெனோ டைபிஎஸ் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டியூட்டோட வந்தால் 110. அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். 20% இடஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஎஸ் 124, ஸ்னோ டைபிஎஸ் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டியூட்டோட வந்தால் 108ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியை நம்ம பார்க்கலாம்.
18% இடஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட் வந்து 105ங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி 3% இடஒதுக்கீடு. விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோடைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட் வந்தால் 100. எஸ்டி கேட்டகரி 1% இடஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, ஸ்டெனோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட் வந்தால் 100. இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் உங்களுக்கு கவுன்சிலிங் அழைப்பு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவலையப்பட வேண்டாம். குரூப் 4 தேர்வர்களுக்கு அடுத்தடுத்த மகிழ்ச்சி செய்திகள் விரைவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் என்று சில முக்கியமான தகவல்களையும், டிஎன்பிஎஸ்சியுடைய முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன வெளியாயிருக்கு அப்படின்ற பற்றியும் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலாக நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. குரூப் 4 தேர்வில் 135, 130, 125 இந்த மாதிரி 140, 145 இந்த மதிப்பெண்கள் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன்றதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. குரூப் 4 கட் ஆஃப் இவ்வளவு இருக்கா அப்படின்றது நீங்களே ஆச்சரியப்படுத்தலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சார்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பாக நாம் சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி நண்பர்களே உடனே பாருங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு ஜாக்பாட்டான நியூஸ் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 காலி பணியிடங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. 2600 காலி பணியிடங்கள் தேனி மாவட்ட அரசு துறையில் நிரப்பப்படவில்லை. கூடுதல் பணிச்சுமையால் அலுவலர்கள் பாதிப்பு. இப்படி ஒரு செய்தி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தேனி மாவட்டம் மட்டுமே கிடையாது, மற்ற மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அலுவலக பணியாளர்கள் அதிக அளவு பேர் நிரப்பப்படாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்கள எல்லாமே நிரப்பப்படா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையான டிஎன்பிஎஸ்சியில் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்படுவது கிடையாது. ஸோ இப்படி எந்த வேகன்சிஸுமே ப்ராப்பராக அந்த டைமு ஒதுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வேகன்சிஸை வெளியிடணும். ஸோ கண்டிப்பாக அதிக அளவு வேகன்சிஸ் வெளியிட்டால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 உங்களால் பணிக்கு செல்ல முடியும். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குறித்து நமக்கு சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே வெளியாக இருக்குது. என்னன்றதை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான கட் ஆஃப் தாங்க. மக்களே நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல் கட் ஆஃப், இந்த லெவல் கட் ஆஃப் எல்லாம் கிடையாது. குரூப் 4 கட் ஆஃப் இதுதான். ஏன்னா நிறைய கோச்சிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா என் கோச்சிங் சென்டர் தான் டாப்பில் வரணும், என் மக்கள் தான் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 130 எடுத்தவங்கள 180 ஆக்கி சொல்கிறாங்க. அது எல்லாமே உண்மை கிடையாது. ஸோ அதை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். இந்த ஆண்டு கட் ஆஃப் கம்மி தாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைலாம் குறையலாம், மாறுதலுக்கு உட்பட்டது. முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் தான் வருமா, அந்த கட் ஆஃப் தான் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனுடைய உண்மை என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். இது உங்களுடைய கருத்து கணிப்பில் மூலமாக உருவாக்கப்பட்ட கட் ஆஃப் தான். இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது 100%, ஓகேவா? ஸோ வாங்க இந்த கட் ஆஃப்குள்ளே போகலாம். ஜிடி கேட்டகரிக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 31%, விஏஓ கேட்டகரிக்கு 250, ஜூனியர் அசிஸ்டன்ட் 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, ஐபிஎஸ் 140, ஸ்னோடைபிஸ் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட்டோட வந்தால் 118ங்க. அடுத்து பிசி 25.5%, விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 140, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைபிஸ் 135, ஸ்டெனோடைபிஸ் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டியூட்டோட வந்தால் 115ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை பார்க்கலாம்.
பார்க்கலாம். 3.5% உள்ளிட ஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓ வந்து பார்த்திங்கன்னா 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்டெனோடைபிஸ்ட் 130, பிஎஸ்டி 115, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டிடியூட்டோட வந்தால் 110. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரியை நம்ம பார்க்கலாம். 20% இடஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்டெனோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டிடியூட்டோட வந்தால் 108ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகிரியை நம்ம பார்க்கலாம். 18% இடஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டிடியூட்டோட வந்து 105ங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகிரி 3% இடஒதுக்கீடு. விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோடைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டிடியூட்டோட வந்தால் 100. எஸ்டி கேட்டகிரி 1% இடஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, ஸ்டெனோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டிடியூட்டோட வந்தால் 100. இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் உங்களுக்கு கவுன்சிலிங் அழைப்பு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவலையப்பட வேண்டாம். குரூப் 4 தேர்வுகளுக்கு அடுத்தடுத்த மகிழ்ச்சி செய்திகள் விரைவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.